அனைத்து அன்புள்ளங்களுக்கும் என்னுடைய இனிய சித்திரை புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் உரித்தாகட்டும். எப்படி இந்த நாளை புரிஞ்சு நடக்கிறோமோ அதன்படிதான் எங்களுக்கு இந்த நாளை அமையும் என்று சொல்லிக்கொண்டு, அதாவது சுவாசுக்கு ரொம்ப பிடிக்கும். இதே மாதிரி பொரியல் செஞ்சுட்டேன். ஐயர் வருமளவும் அமாவாசை காத்திருக்குமா, சிக்கன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த வெயில் காலத்துக்கு ஏற்ற மாதிரி இன்றைக்கு புத்தாண்டு ஸ்பெஷலா என்ன வேண்டிட்டு வந்திருக்காரு, பழங்கள் தான் வேண்டிட்டு வந்திருக்காரு. இன்னைக்கு சித்திரை புத்தாண்டுக்கு வீட்டில் இருக்கிறத வச்சு என்னெல்லாம் ஸ்பெஷலாக நான் இன்றைக்கு லஞ்சுக்கு சமைச்சிருக்கேன்னு சொல்லி பார்க்கலாம். ஸ்பெஷல் சிக்கன் சாய்ஸ் போட்டு நல்ல ரைஸ் செய்துட்டேன். அப்படியே ரைஸுக்கு சப்போட்டா கறிக்கு பாருங்க சிக்கன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ஓகே, சிக்கன் குழம்பு சிக்கன் முட்டை 10 நிமிஷம் அவிச்சு வச்சிருக்கேன். ஓகே, அதே நேரம் பலாக்கொட்டை பொரியல் 2-3 நாளாக இருந்துச்சு. அப்போ எதுவும் கண்ணில் வெண்படினாடி இன்றைய தினம் அதாவது சுவாசுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்போ இதே மாதிரி பொரியல் செஞ்சுட்டேன். அதே நேரம் பாருங்க தக்காளி பாவக்காய் சம்பல் சப்போட்டா வெங்காயம் வெட்டி வச்சுக்கேன். ரைஸோட இதையும் சாப்பிட ரொம்ப டேஸ்டாக இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் பிளேட்டும் ரெடி. இப்போ ஆகவே இன்றைக்கி நாங்கள் சித்திரை புத்தாண்டு ஸ்பெஷல் லஞ்ச் எங்கண்டு இதுதான் பாருங்க. இந்த கலர்ஃபுல்லான சாப்பாட்டை தான் இந்த மதிய தினம் நாம சாப்பிட போறோம். வெல்கம் டு ஜெலி பிளாக். நான் உங்கள் சாரு. இன்னைக்கு எங்க நிக்கிறேன்னு சொன்னா எங்க வீட்டை தான் நிக்கிறேன். அனைத்து அன்புள்ளங்களுக்கும் என்னுடைய இனிய சித்திரை புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் உரித்தாகட்டும். இன்றைய தினம் எல்லாருமே சமாதானமா சந்தோஷமா இந்த சித்திரை புத்தாண்டை கொண்டாடணும் தான் எங்களுடைய விருப்பமும். அதே மாதிரி தான் நாங்களும் இன்றைய தினம் பாத்தீங்கன்னு சொன்னா இந்த சித்திரை புத்தாண்டிலே எங்களுக்கு ஒரு புதிய வீடு கிடைச்சிருக்கிறது. இன்னைக்குமே எனக்கு சுவாசம் ரொம்ப சந்தோஷம். காலையில எழும்பி சர்ச்சை போயிட்டு அப்புறமா இப்ப நீங்க கூட பாத்துருப்பீங்க என்னெல்லாம் நான் சமைச்சிருக்கேன் சொல்லி. ரிஸ்க் எடுக்கவும் இல்லை, அது இன்னும் வெளியில போகவும் இல்லை. இன்னும் வெளியில இனிமே தான் போக போறோம்.
அப்போ இருக்கிறத கொண்டு ஒரு ஸ்பெஷல் லஞ்சாக செய்ததானேன்னு சொன்னால் நேற்று நம்ம பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்கிற வேலை திட்டம் தான் நடந்து வந்திருக்கு. ஆகவே நாளைய தினம் தான் முடியும். இப்போ ஃப்ரெண்டான கயன் மகனில் வந்து நேற்றைய தினமே மெல்லாகி போயிருந்தார். ஆகவே கயன் இங்கே தான் நின்றவர். என்னன்னு சொன்னால் நாளைக்கும் பெயிண்ட் அடிக்கிற வேலை இல்லைன்னா இப்போ நீ போக்குவரத்து கஷ்டம் அப்படின்னு ஆகவே தான் நான் பார்த்தேன். ஓகே இப்போ வீட்டிலேயே அன்றைக்குதான கயன் உட்பட எல்லாருக்கும் ஒரு ஸ்பெஷலாக ஏதாச்சும் செய்து கொடுப்போம்னு தான் டக்குன்னு யோசிச்சு போட்டு இப்போ மதியம் ஒரு லஞ்ச் வந்து ஒழுங்கு செஞ்சு இப்போ நாங்கள் சாப்பிட்டுட்டு எல்லாரும் இனிமேத்தான் நான் வந்து எல்லாரும் பார்க்க போயிட்டு எல்லாரையும் சந்திக்கணும். அக்கா விட அம்மா அப்புறம் மேனு அந்த எல்லாரையும் அது மட்டும் இல்லாமல் கடற்கரைக்கும் போகிறதா ஒரு ஐடியா இருக்குது. இந்த மதிய பொழுது வரை எங்களுக்கு இந்த நாள் வந்து அமைஞ்சுதோ அதே மாதிரியே பின்னேற பொழுதும் அமைஞ்சு இந்த நாள் வந்து சூப்பராக அமையணும். இந்த சித்திரை புத்தாண்டு வந்து இப்படியாக அமைஞ்சுது. இனியும் வரும் வருஷங்கள் கூட இன்னும் இதை விட ஸ்பெஷலாக அமையுமெண்டு நினச்சிக்கொண்டு இப்போ நான் சமைச்சிட்டு சுவாஸ்புர கோல் எடுத்திருந்தேன். வாங்க சாப்பிடன்னு சொல்லி வீட்டுக்கு பூங்கன்று அப்புறம் மிரக்கன்றதான் நடப்போகிறோம். ஆகவே தான் நான் சொன்னேன்னா வெளியில இன்றைய தினம் வந்து சித்திரை புத்தாண்டு இந்த கடை திறந்திருக்கோம் வெளியிலன்னு சொல்லி போயிட்டார் பார்க்கண்டு. ஆகவே வேற சிலது லேட் ஆகலாம். ஆகவே அது வேற நான் பசி பொறுக்கல. ஒருவேளை பஸ் வாசம் வந்து அப்படியே லஞ்சில் பார்க்கலாம். இருப்பதை கொண்டு சிறப்பாக அமைச்சு வாழ்றதாங்க வாழ்க்கை. அதாவது வந்து எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் நல்ல நாள் தான். அதுலேயும் வந்து அதை நாங்கள் தான் எங்க உன் வாழ்க்கை உன் கையில் இருக்குன்னு சொன்னதுக்கமையா அந்த நாளை வந்து ஒரு ஸ்பெஷலான நாளாக நல்ல நாளாக அமைக்கிறது இல்லாமல் உண்மைக்குமே எங்கள்ட கையில தான் இருக்கு. இப்போ நாங்கள் எப்படி இந்த நாளை அதை புரிஞ்சு நடக்கிறோமோ அதன்படிதான் எங்களுக்கு இந்த நாளை அமையும் என்று சொல்லிக்கொண்டு இப்போ நாம சரியான பசியோடு இருக்குன்னு சாப்பிட போகிறோம். உண்மைக்குமே இன்றைய தினம் எல்லாருடைய வீட்டிலும் வந்து நல்ல ஒரு மதிய சாப்பாடு தான் எல்லாருக்கும் அமைய வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு அதே நேரம் வந்து இன்றைய தினம் வந்து பிறந்த நாளை கொண்டாடுறதான அனைத்து உள்ளங்களுக்கும் என்னுடைய இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு இப்போ நாம சாப்பிட போகிறோம். பாருங்க இதுதான் என்னுடைய ஸ்பெஷல் லஞ்சு. இப்போ வந்து சோறை ஏற்கனவே எல்லாமே கலர்ஃபுல்லாக இருக்குனாடி பாருங்க இதில் வந்து சம்பல் போட்டிருக்கேன். அப்புறம் சிக்கன் கறி, முட்டை, வெங்காயம், அப்புறம் பலாக்கொட்டை பொரியல் எல்லாம் சுட சுட இருக்குது. இன்னைக்கு வந்து ரைஸுடைய ஸ்பெஷலே வந்து சுட சுட சாப்பிட்றதான் ஸ்பெஷல். ஆகவே என்ன சொல்றது, ஐயர் வருமளவும் அமாவாசை காத்திருக்குமா. ஸோ ஆகவே காத்திருக்கா. அதே மாதிரி தான் பசி வந்தால் நாமளும் வந்து யாருக்காக வெயிட் பண்ணுறதே இல்லை, சாப்பிட்றது தான் என்னுடைய பழக்கம். சூப்பராக இருக்கும். பசி வந்தால் 10 11 சொல்லுவாங்க. அதே போல் வந்து பசிக்காக யாரையுமே காத்திருக்க கூடாது. இது என்னுடைய பாலிசி. ஸோ அதே மாதிரி நீங்களும் வந்து பசிக்கிற நேரம் வந்து யாருக்காக வெயிட் பண்ணாமல் கண்டிப்பாக சாப்பிடும். அதான் வந்து இப்போ பத்திர கடற்கரையில் வந்து ஸ்பெஷல் வந்து தைப்பொங்கலில் தான் வந்து பட்டங்கள் ஏற்றி நிறைய மக்கள் கூட்டமாக இருந்து அதுதான் ஒரு ஸ்பெஷலாக இருக்குன்னு சொன்னால் கடற்கரையில் வந்து பட்டம் ஏற்றுற நாடு. ஸோ இன்றைய தினம் வந்து அவ்வளோத்துக்கு மக்கள் கூட்டம் குறைவாக தான் இருக்கும். பட் நாங்களும் போய் நிறைய நாட்கள் ஆகவே கண்டிப்பாக கேட்டிருக்கேன். சுவாஸ் வந்து சாப்பிட்டதும் இன்றைக்குமே சரியான வெயிலாக இருக்குது. இப்படியும் வெயில் தாழத்தான் நாங்களும் போக வேணும். பார்த்துருப்பீங்க. இப்போ நான் சுவாசம் வெயிட் பண்ணாமல் மழை வந்து சாப்பிட்டு கொண்டு வந்தேன். வெளியில் போயிட்டு வந்திருக்காரு. ஆகவே இந்த வெயில் காலத்துக்கு ஏற்ற மாதிரி இன்றைக்கு வந்து புத்தாண்டு ஸ்பெஷலாக என்ன வேண்டிட்டு வந்திருக்காரு. ஸோ பழங்கள் தான் வேண்டிட்டு வந்திருக்காரு. வத்தப்பழம், ஆரஞ்சு, அப்புறம் ஆப்பிள், ஸோ இது என்ன மாதுளம்பழம் எல்லாம் தான் வேண்டிட்டு வந்திருக்காரு. ஸோ லேட்டாக வந்தாலும் ஒரு ஹாப்பியாக தான் வந்திருக்கேன். நான் சாப்பிட்டு வந்து அடுத்ததாக சுவாசன் கயன் சாப்பிட்றத பார்ப்போம். இன்னைக்கு
நல்லா சூப்பரான சாப்பாடு சாப்பிட்டாச்சு. இப்போ வந்து கயனும் சுவாசம் வந்து நீங்க பார்த்துருப்பீங்க. இப்போ கூட இந்த லஞ்சில் இந்த டைம் சாப்பிட கலந்து கொள்ளல. ஏன்னு சொன்னா காணிக்க தான் ஒரு அவசர அலுவலான்னு சொல்லி ஸோ 2 பேரும் போயிட்டோம். ஸோ இருந்தாலும் நாம வடிவாக சாப்பிட்டோம். வந்து அவங்களும் திருப்தியா சாப்பிடுவாங்க. இதோட வந்து இந்த வீடியோவை இந்த தருணம் முடிச்சு கொள்ள போறோம். ஒருவேளை நாங்க இப்ப வெளியில கடற்கரைக்கு அப்புறம் போனா கண்டிப்பாக அதையும் உங்களோட பகிர்ந்து கொள்வோம். இந்த வீடியோ முடிச்சு கொள்ள போறோம். வீடியோ பற்றிய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஜொலி பிளாக் முதல் முறை அவரை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அதுவரை உங்களிடம் இந்த விடைபெறும் நான் உங்கள் ஷேரு. பாய்.